ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நமக்கு நன்றாய் தெரியும். நம்மை விசாரிக்கிற விடத்தில் நம்முடைய காரியங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், அதெல்லாம் உண்மை. அதே சமயத்தில் நம்ம ஒரு காரியத்தை நடைமுறை வாழ்க்கையில் அதை மறந்து அதற்கு பதிலாக நம்ம வேறு ஒரு காரியம் செய்து கொண்டு இருக்கிறார் சூழ்நிலையில் தான் நம்முடைய பிரச்சனைகள் நம்மை அறியாமலே ஒன்று கூடுது, அல்லது அந்த பிரச்சனைகள் அதிகப்படுவதற்கு நாமே காரணமாக இருக்கிறோம். தின கண்மணித்த நிகழ்ச்சி கேட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இப்போ கூட இந்த வாரத்தில் வேலை நாட்களுடைய முதல் நாளில் ஏன் எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, அடிக்கு மேலே அடி, பொதுவாக பட்ட காலே படும் கெட்டக்கூடிய கெடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் திரும்ப திரும்ப ஏன் தோல்வி, ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போக முடியாத சூழ்நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மை விசாரிக்கிற இடத்துல நம்ம பிரச்சனையை சொல்லுகிறோம். ஆனால் அதே சமயம் நம்ம காரியத்திற்கு என்ன செய்யணுங்கிற விசாரணையும் அவரிடத்தில் தான் இருக்க வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு ஒரு காரியம் செய்ய போகிறோம் அப்படின்னா அதை குறித்து யார்கிட்ட விசாரிக்கிறோம் அப்படின்னா, சொந்தம், பந்தம், நண்பர்கள், நட்புகள், இறைஜன பந்துக்கள், நமக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படின்னு உலக மனிதர்களையே தேடி போயிடுறோம். அதெல்லாம் எப்போம்னா ஆண்டவரிடத்தில் விசாரித்த பின்பு செயல்படக்கூடியது. நம்ம ஆண்டவரை கடைசியில் தள்ளிட்டு நம்ம உறவுகளையும் சொந்த பந்தங்களையும் நமக்கு வேண்டியவங்களை வைக்கிறதுனால தான் கடைசியில் ஆண்டவர்கிட்ட அதுக்கு வர வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படுகிறது. அதனால் உங்களுடைய பிரச்சனைக்கு காரணத்தை அல்லது அந்த காரியத்திலிருந்து நம்ம விடுதலை பெறணும் அப்படின்னா கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை வாசிக்க 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துடைய முதல் பகுதியை வாசிக்கிறோம். கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளை நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா வனத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். இதெல்லாம் ராஜாவாகிய யோசியா அன்றைக்கு இருந்த ஆசாரிகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். அப்போ யார்கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னா, எந்த காரியமாக இருந்தால், ஒரு காரியம் செய்ய போகிறோம், அல்லது தொடங்க போகிறோம், அல்லது வேலைக்கு போக போகிறோம், அல்லது திருமண காரியமாக இருக்கோம், இதெல்லாம் நம்ம தலைப்பில் தான் போடுது கர்த்தரால் வந்ததுன்னு. ஆனால் கர்த்தருக்கும் அந்த காரியத்துக்கு சம்மந்தமே இருக்காது. அவர் கடைசியில் வச்சுருப்போம், பத்திரிக்கையில் அடிக்கிறதுக்கும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு தான் வச்சுருப்போம். மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா விசாரணையில் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு விசாரிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட விசாரிக்காமல் செய்கிற காரியங்கள் தான் நமக்கு கடைசியில் எப்படி வருது அப்படின்னா, பிரச்சனையாய் நமக்கு முன்பாக எழும்பி நிற்கிறது. அதுலேருந்து விடுதலை பெற முடியலை. இந்த தாவீது பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அவர்கிட்ட விசாரிச்சுக்கிட்டே இருப்பான், கேட்டுக்கிட்டே இருப்பான், போகலாமா போகக்கூடாது. ஒரு முறை பார்த்தீங்கன்னா கேகிலா பட்டணத்தார் தாவீதை காட்டி கொடுப்பார்கள்ங்கிற செய்தி தாவீது காதுக்கு வந்தபோது தாவீது எடுத்துக்கொண்ட முயற்சி என்ன அப்படின்னா, உடனே ஏபோத்தை கொண்டு வர சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேட்கான், சவுல் வருவானா, இந்த கேகிலா பட்டணத்தான் கொடுப்பாங்க, அவன் வருவான், இவங்க கொடுப்பாங்கன்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு அங்கிருந்து தப்பி போகிறதே பார்க்கிறோம். அது 1 சாமுவேல் 23, 1 சாமுவேல் 30 பார்த்தீங்கன்னா அவன் மனைவி பிள்ளைகள்லாம் கொண்டு போயிட்டாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா ஏபோத்தை கொண்டு வர சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரை நான் போவேனா, திருப்பி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னா, நீ போ, நீ சகலவற்றையும் திருப்பி கொள்வா என்கிற கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு போகிறான். ஒன்று விடாமல் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரான். அதனால் ஏன் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அப்படி தீர்வு இல்லை அப்படின்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட விசாரிப்பதை விட்டு இன்றைக்கே முழங்கால் படிக்கிட்டு நீங்கள் செய்ய போகிற வேலைகள், படிப்பு, எந்த காரியம், கல்யாண காரியங்கள், வீடு கட்டு காரியங்கள், சபை காரியம், சகலவற்றை ஆண்டவர்கிட்ட விசாரிங்க. அவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை தந்து ஜெயத்தையும் சமாதானத்தையும் தருவார். காட் பிளஸ் யூ.